ஸோ காய்ஸ் வெல்கம் டு சென்னை ஷாப்பிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வலசரவாக்கமில் இருக்க சையத் ஸ்டீல் டோர்ஸ்ன்ற ஒரு டோர் ஷாப் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். அதனால் இன்னொரு வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறதுனே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பின்னாடி எவ்வளோ டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதவே இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். இந்த பாருங்க இப்படி வாங்க. ஸோ ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஒயிட் கலர் செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஓகே. ஸோ ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா நியூவாக வந்த மாடல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், நான் உங்கள் சைட் பேசுகிறேன் சார். சையத் ஸ்டீல் டோர்லேருந்து. மெயினாக எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவேர்னஸ் பாயிண்ட்ஸ் தர போகிறேன் கஸ்டமர்ஸ்க்குலாம். நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வராங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சொல்கிறாங்க. அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க, கலவை போடக்கூடாது, ஃப்ரேம் உள்ள. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே படி செக் பண்ணி வாங்குறது, SS304 கிரேடு. தேர்ட் ப்ரைஸ் எம்ஆர்பிலேருந்து அதிகமாக போட்டு விற்கிறாங்க நிறைய பேர். அந்த ப்ரைஸ் என்கிட்ட செக் பண்ணி வாங்குறாங்க. மெயின் திங் ஸ்டீல் டோர் வாங்கணுன்னா நீங்கள் ப்ரைஸிங் செக் பண்ணிக்கிங்க சார். ப்ரைஸிங் எம்ஆர்பி கம்பெனி கொடுக்குற எம்ஆர்பியோட அதிகமாக சொல்லி தான் விற்கிறாங்க எல்லாரும். நீங்கள் என்ன கம்பெனி டோர்னு எடுங்க, 1 2 3 4 ABCDEFGH என்ன கம்பெனி டோர்னு எடுங்க. தமிழ்நாடு இருந்தாலும் சரி, கேரளா கம்பெனி இருந்தாலும் சரி, எந்த கம்பெனி டோர் தான் எங்கிட்ட ஒரு வாட்டி ப்ரைஸ் செக் பண்ணிக்கிங்க, எங்கிட்ட ஒரு வாட்டி குவாலிட்டி செக் பண்ணிக்கிங்க. டெலிவரி வீடு கிட்ட இருக்கு, டெலிவரி ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறாங்க வேற டீலரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்காதீங்க. டெலிவரி மட்டும் இல்லை, ஆஃப்டர் சேல் சர்வீஸும் நான் பக்கா பண்ணி தருவேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்டீல் டோர் பண்ணுறாங்க, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. நான் 9 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சேல் சர்வீஸை பக்கா இருப்பேன். நான் ஆஸ் அ சையத் டோர் ஓனரு, நான் ஆஸ் அ உங்களுக்கு எல்லாமே ஒன் டச் ஆஃப் கான்டாக்ட் நான் பண்ணிடுவேன். நீங்கள் மற்ற இடம் போனீங்கன்னா இந்த டோர் அது இது சொல்லி சேல் பண்ணிட்டு அப்புறமா நாளைக்கு சேல்ஸ் கன்சல்டன்ட், சேல்ஸ்மேன் உங்களுக்கு எல்லாமே அது இது சொல்லி சொர்க்கத்தை கையில் காமிச்சிட்டு நாளைக்கு அவர் ஃபோன் பண்ணி வேறு கம்பெனி போயிடுவார். நீங்கள் யாருக்கிட்ட டீல் பண்ணணும் தெரியாது. ஸோ ஒன் டச் ஆஃப் கான்டாக்ட் 9 இயர்ஸாக ஒரே நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன். அதே நம்பரில் நீ கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் சேல் சர்வீஸாக என் ஃபோன் என்னோட டோரில் எதுவுமே வராது. உங்களுக்கு 90% ஹை டெஃபினேஷன் டோர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா 3x7 பார் ஹேண்டில் ஆர்டிக்கல் லைன்ஸ், அனிமலியம் ஃபினிஷிங்கு ரொம்ப நல்லா இருக்கும். டோரோட புது டெக்னாலஜி எடுத்து வந்திருக்கும். எல்லாமே புது மாடல் சையத் டோர்ஸ். இப்போ பழைய ஸ்டாக்லாம் எதுவுமே எங்கிட்ட எல்லாம் சேல் ஆயிடுச்சு. புது டெக்னாலஜி, புது ஸ்டாக் வந்திருக்கு. அந்த ஸ்டாக் டெக்னாலஜி பேர் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபோமிங் ஸ்டீல் சொல்லுவாங்க. ஹாட் ஃபோமிங் ஸ்டீல்லாம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கலாம். ஆட்டோமொபைல் கம்பெனியில் யூஸ் பண்ணுறது ஸ்டீல் தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். அது ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 200 மைக்ரான் பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் தாங்கும். உங்களுக்கு கீழே SS304 கிரேட் தரும். உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். மல்டிபிள் டைம் வாஷ் பண்ண கூட ஒன்றும் ஆகாது. நீங்கள் கோலம் போட்டு நீங்கள் மல்டி டைம் நீங்கள் வாஷ் பண்ண ஒன்றும் ஆகாது. வி ஆர் ஹியர் இன் ரிலீஜியஸ் கண்ட்ரி. ஆஸ் பர் த ரிலீஜியஸ் கண்ட்ரி அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்து வி ஆர் கிவிங் யூ த குட் குவாலிட்டி உங்களுக்கு. ஓகேங்களா? லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டோர் யூஸ் பண்றீங்க, இந்த டோர் வேண்டாம் பை அப்படின்னு சொல்லி நான் பை பேக் கூட எடுத்துப்பேன். நீங்க ஏதோ பை பேக் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த டோர் 3.5 இது உங்களுக்கு. இந்த டோர் பார் ஹேண்டிலோட 3.5 இருக்கு. 35,000 ரூபாய் நான் வாங்குறேன். 35,000 rupees. இதே டோர் நீங்க இதே மாடல்ல வேற மாடல் விற்கிறாங்க. அதே டோர் பாத்தீங்கன்னா பார் ஹேண்டலோட 39,000 விற்கிறாங்க. 39,000 rupees விற்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கு மேலே வித்துட்டு இருப்பாங்க, தெரியாது. நான் அவரோட கம்பெனியோட ஃபீட்பேக் தான், கம்பெனி எம்ஆர்பி தான் சொல்றேன். ஏன்னா எல்லா கம்பெனியோட பிரைஸ் லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன டோர் கேட்குறேன் நான் எடுத்து தரேன். பட் அந்த டோர் நல்ல குவாலிட்டியா இருந்தா நான் சேல் பண்ணுவேன், இல்லைன்னா நான் சேல் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு கண்டெய்னர்ல ஒரு ஸ்டாக் வருது. அந்த ஸ்டாக் நான் பர்சனலா நான் செக் பண்றேன். நல்லா இருக்க குவாலிட்டி இருந்தா நான் சேல் பண்ணுவேன், இல்லை நான் சேல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடலு, இது ரைசன் சொல்லுவாங்க. அப்படியே உடன் ஃபினிஷ்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம டோர் எல்லா டோர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் ஃப்ரேம். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி வேற கடைக்கு போனீங்கன்னா நீங்க ஃப்ரேம் தட்டினீங்கன்னா சவுண்ட் அதிகமா வரும். அதுதான் கலவை போட சொல்லுவாங்க. கலவெல்லாம் போடக்கூடாது. கலவை போட்டீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஏன் கலவை போட்ட வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்னா, ஆங்கர் போல்ட்லாம் கொடுத்து மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்கான் டோர் மாற்றுறதுக்கு. இந்த பக்கம் 3 ஆங்கர் போல்டு, இந்த பக்கம் 3 ஆங்கர் போல்டு போட்டு மாற்றோம். அதுதான் டோருக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, கலவை தான் டோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கிடையாது. ராங் இன்ஃபர்மேஷனு. கலவைக்கு டோருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். நீங்க கலவை போட்டீங்கன்னா நீங்க டோர் ஃபியூச்சர்ல கழட்ட முடியாது. கழட்டினா கூட பெரிய மிஷின் வச்சுதான், ட்ரில்லிங் மிஷின் வச்சு கழட்டி எடுக்கணும். அது கழட்டி எடுக்க காஸ்ட் அதிகமாயிரும் உங்களுக்கு. இந்த டோர் நீங்க ஆங்கர் போல்ட் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வந்தா கூட ரெக்டிஃபை பண்ணலாம். ஆனா கலவை போட்டு மாட்டிட்டீங்கன்னா ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து கலவை போடாதீங்க. கலவை போடாம டோர் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும்.
எங்க டோர் ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா மார்ஷல் சொல்லுவாங்க, ஏதோ உங்களுக்கு பார் ஹேண்டிலோட வரும், ரொம்ப நல்லா இருக்கும் டோர் இது. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் கிளாஸ் தான் வரும், வித்தவுட் கிளாஸ் வராது. 4 உங்களுக்கு அருமையா இருக்கும் டோர் இது. அட் பிரசன்ட் நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த டோர் மார்ஷல் மிடில் ஓப்பனிங் சொல்லுவாங்க, யாராவது மிடில் ஓப்பனிங் வேணும் அப்படின்னு சொல்ல நீ மிடில் ஓப்பனிங் எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட ராசியான கடை, ரொம்ப ராசியான கடை இது. என்கிட்ட டோர் வாங்கி நிறைய பேர் இன்னொரு வீடு கட்டுறாங்க, இன்னொரு வீடு கட்டி இருக்காங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு கஸ்டமர் டோர் வாங்க வந்தாங்க என்கிட்ட, பாய் உங்கள்கிட்ட நான் டோர் வாங்கணும், நான் இன்னொரு வீடு கட்டுறேன்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க. இது ரொம்ப ராசியான இடம் அது. நானும் உங்களுக்கு ரொம்ப ராசி சையது. நீங்க என்கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி, என்ன ட்ரஸ்ட் பண்ணி நீங்க டோர் வாங்கலாம். டோரை வந்து கம்பெனி ட்ரஸ்ட் பண்ணி வாங்க வேண்டாம், சையது ட்ரஸ்ட் பண்ணி நீங்க டோர் வாங்கினீங்கன்னா என்ன ஒன் மாரி நான் சொல்லி நான் சேல் பண்றேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் நான் பொறுப்பா உங்களுக்கு, நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த டோர் பாத்தீங்கன்னா மிடில் ஓப்பனிங். இது பாத்தீங்கன்னா பிடிஆர் 189 சொல்லுவாங்க, மிடில் ஓப்பனிங் 90 mm திக்னஸ் சொல்லுவாங்க. அது இன்னொரு ஓப்பன் 90 mm 50 mm 70 mm டோர்ல வரும் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க 90 mm சார் இது அப்படின்னு சொன்னா கஷ்டம், வாவ் 90 mm பரவாயில்லைன்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. 90 mm உள்ள என்ன ஃபீலிங் இருக்கு கேட்டுங்க. ஹனிகாம் பேப்பர் ஃபில்லிங் இருந்தா டர்மினேட் ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு, ஐசோலேட்டட் ஆகாது, ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஆகாது, ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆகாது. இன்னும் உள்ள ஹார்ட் ஃபார்மிங் நாங்க கொடுக்கணும். டோர்ல ஹார்ட் ஃபார்மிங் கொடுத்தா ஐசோலேட்டட் ஆயிரும், சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும், எர்த் ப்ரூஃப் ஆயிரும், ஏர் கண்டிஷன் சக் பண்ணாது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட் வந்து டர்மேட் இஷ்யூஸும் வராது. டர்மேட் இஷ்யூ வந்து பேப்பர் ஃபில்லிங்ல வரும், ஏன்னா லாக்ல எங்க ஹோல்ஸ்டே டர்மேட் உள்ள போகும். டர்மேட்னால தான் நிறைய பேர் ஸ்டீல் டோர் போடுறாங்க, செகண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன் ஸ்டீல் டோர் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கடைக்காரங்க கேளுங்க. தேர்ட் திங் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு, வாரண்டி இஷ்யூஸ் சொல்லுவாங்க. வாரண்டி இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன வாரண்டி கொடுக்காங்க கேட்டுக்கங்க, வாரண்டி கார்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு அவன் இருப்பான், நாளைக்கு பிசினஸ் வேற போயிருவான். வாரண்டி கார்டு வாங்கிக்கோங்க. வாரண்டியில என்னென்ன கிளைம் ஆகும் கேளுங்க. சில பேர் வந்து கீ செட்டுக்கு வாரண்டி தரமாட்டாங்க, சிலிண்டருக்கு வாரண்டி கிடையாது சொல்லுவேன். இன்ச்சஸ்க்கு, அது இன்ச்சஸ்க்கு தான் சார் ஆக போகுது, இன்ச்சஸ்க்குலாம் ஒன்றும் ஆக போகுது கிடையாது. நார்மலா இந்த கீ செட் தான் மெயின் வாரண்டி நீங்க வாங்கணும். நிறைய கடையில் கீ செட் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, அதுவும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவேர்னஸ் தான் சொல்றேன் உங்களுக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட ஹை டெஃபினேஷன் டோர் இருக்கு, ரொம்ப அருமையான டோரு உங்களுக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா அட்மிரல் சொல்லுவாங்க பேரு, ரொம்ப நல்ல டோர், பார் ஹேண்டில் வந்துடும், உடன் கிரேன்ஸ்ல இருக்கு. இதே டோர் வந்து நான் 55,000 rupees தரேன். இதே டோர் நீங்க வெளில போனீங்கன்னா 60,000 65,000 சொல்லுவாங்க. அது 90 mm சார், அது சார், இது சார் சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்க தப்பா போயிட்டு தப்பா கடையில போய் வாங்காதீங்க. இதே இருந்தா கூட என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வாங்க. நான் ரைட் சாய்ஸ், ரைட் பிளேஸ், ரைட் பிரைஸ் நான் கொடுக்குறேன், நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப அருமையான டோர், அப்படியே உடன் பினிஷ்ல வந்துடும். தொட்டிங்கன்னா யாரும் ஸ்டீல் டோரை சொல்ல மாட்டோம், அப்படியே உடன் டோர் மாதிரி இருக்கும், மேட் பினிஷிங்ல வரும், 200 மைக்ரான் பெயிண்ட்ல வரும். ரொம்ப அருமையான டோர். கிளாஸ் டோர் அண்ட் வித்வுட் கிளாஸ் ரெண்டுமே வருது. வித் கிளாஸ் வாங்கினீங்கன்னா 55,000 வரும், வித்வுட் கிளாஸ் வாங்கினீங்கன்னா 41,000 rupees வரும். அதே மாதிரி மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு, கேஸ்டல் டோர் சார் வெரி எக்ஸ்பென்சிவ் சார், வெரி எக்ஸ்பென்சிவ் சொல்றாங்க. கேஸ்டல் டோர்ல கேட்டகரி இருக்கு சார், கேஸ்டல் அனிமிலியம், கேஷ் அலாய் இருக்கு. கேஸ்டல் டோர் வந்துட்டு எப்படின்னா நிறைய பேர் அது ஜிஐ டோர் தான். இப்போ இந்த டோர் பாக்குறீங்களா, இது கேஸ்டல் பினிஷிங் இருக்கு, பட் இது கேஸ்டல் டோர் கிடையாது. நிறைய பேர் கேஸ்டல் சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட அதிகமா விலை விற்கிறாங்க. கேஸ்டல் டோர் கிடையாது, இது ஜிஐ டோர் தான். ஜிஐ டோர்ல கேஸ்டலோட பினிஷிங் பெயிண்டிங் உங்களுக்கு அருமையான பெயிண்டிங், ஹாட் டிப் கேன்வலைஸ் டோர் சொல்லுவாங்க. மற்ற இடத்துலலாம் எலக்ட்ரோ கேன்வலைஸ் டோர். இப்போ ஹாட் டிப் கேன்வலைஸ் டோர்னா டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஆசிட் வாஷ் பண்ணி டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே எலக்ட்ரோ கேன்வலைஸ் தான் டோர் பாக்குறது லுக்கா இருக்கும், பட் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் பெயிண்ட் பினிஷிங் நல்லா இருக்கா, ஜஸ்ட் வந்து மேல பவுடர் கோட் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க. பட் இது ஹாட் டிப் கேன்வலைஸ் டோர்னால உங்க ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும், பெயிண்ட்டும் 200 மைக்ரான் பெயிண்ட்னால நல்லா உழைக்கும். எவ்வளவு வெயில் பட்டா தண்ணி பட்டா உழைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து ஜிஐ டோர் தான், பட் வந்து கேஸ்டல் சொல்லிட்டு விற்கிறாங்க. அப்படின்னா கேஸ்டல் அனிமிலியமுக்கும் கேஸ்டல் அலாய்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படி ஜிஐ டோர், எப்படி கேஸ்டல் அனிமிலியம் டோர் சொல்லி கண்டுபிடிக்க வெரி ஈஸி சார். கேஷ் அனிமிலியம் டோர் சொல்றாங்க, ரேட் அதிகமா சொல்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு ப்ராஃபிட் லெவல் அதிகமா விற்கிறாங்க. ஏர் கண்டிஷன், ஸ்டாஃப், சேலரி எல்லாம். சைனீஸ் டோர்ல பாத்தீங்கன்னா சைனீஸ் ஆள் மேல தப்பு சொல்லக்கூடாது. சைனீஸ் காரை வந்து ஐபோனும் பண்றான். உங்களுக்கு எப்படி கேட்டகரியில பண்ணோம், நீங்க ஸ்பெக் கூட அவன் பண்ணி கொடுப்பான். இப்போ நிறைய பேர் லாபம் அதிகமா சம்பாதிக்கணும், குவாலிட்டி கம்மி எடுத்து கஸ்டமர் எல்லாம் தள்ளிடுவாங்க. அது கஸ்டமர் தெரியாது. ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி என்ன சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா சாதாரண ஜிஐ டோர் தான், ஹை டெஃபினிஷன் டோர். ஜிஐனா உங்களுக்கு மேக்னெட் ஒட்டும் சார். ஓகேங்களா? ஜிஐ டோர் மேக்னெட் இல்ல, அந்த கடைக்காரன் சொல்றான் இல்ல கேஷ் அனிமிலியம் சொன்னானா மேக்னெட் ஒட்டாது, அப்படியே வந்துடும். ஒரிஜினல் கேஷ் அனிமிலியம் டோர்ல மேக்னெட் ஒட்டாது. ஓகேங்களா? இதுதான் ட்ரூத், இதுதான் கஸ்டமருக்கு தெரியணும். அவேர்னஸ் ஸ்டீல் ப்ராடக்ட். ஏன்னா நான் வந்து லாங் லாஸ்டிங் பிசினஸ் பண்ண விரும்புறேன், கஸ்டமர் லாங் ரிலேஷன்ஷிப் வைக்க விரும்புறேன். அதனால தான் நான் பைபேக் பாலிசி வச்சிருக்கேன். மற்ற கடையில பைபேக் பாலிசி இல்ல. அதே மாதிரி இந்த டோர் உங்களுக்கு அட்மிரல் தான், 3.5 கேல் டோர். இந்த மாடல் வந்து 3 கேல், 3.25 கேல், 3.5 கேல்,
4 கீழ் இருக்கும். இந்த மாடல் நம்ம கிட்ட இருக்கு இந்த டோர். அதே மாதிரி பார் ஹேண்டிலோட வந்துரும். பார் ஹேண்டில் டோர்ஸ்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சாதாரண 3 அடி டோரே உங்களுக்கு 36,000 ரூபாய் வாங்குறாங்க. உங்களுக்கு நம்ம கிட்ட 30,000 ரூபாய் டோர் இருக்கு. ஹை டெஃபினிஷன் ஸ்டீல் டோர், கீழ எஸ்எஸ் ஃப்ரேமோ உங்களுக்கு ஹைட் 1.5 1.8 mm நீங்க டோர் எடுக்கிற சைஸ்ல வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு 4 கேல் மிடில் ஓப்பனிங் சொல்லுவாங்க. இது 4 கேல் மிடில் ஓப்பனிங் உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் ஸ்டீல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெயிண்ட் குவாலிட்டி. இதே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 50,000 வாங்குவாங்க, நான் 46,500 ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது நல்ல டோர். அதே மாதிரி இது வந்து பிரிகேடியர் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரே டோர்ல 2 டோர் வரும். அப்படின்னா ஒரு சின்ன டோர் ஒரு பெரிய டோர். சின்ன டோர்ல வந்து யாராவது வீட்டுல தனியா இருக்காங்க, பெரியவங்க பசங்க லேடிஸ் தனியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டோர் திறந்து நீங்க பாத்துக்கலாம். சின்ன டோர் யாரும் வந்திருக்கா சொல்லி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். வென்டிலேஷன் இருக்கும். 304 மெஷோட தரும் உங்களுக்கு. ஸோ எப்படிதான் நீங்க முடிக்கலாம். பிரைவசி வேணும்னா நீங்க முடிக்கலாம், பிரைவசி இல்லைன்னா நீங்க திறந்துக்கலாம். ஸோ வந்துட்டு அப்புறமா நீங்க மெயின் டோர் யாரும் வந்துருக்கா திறந்துக்கலாம். இந்த டோர் வந்து 3.4 கேல் பாத்தீங்கன்னா நாங்க 8 இன்ச் ஃப்ரேம் தரோம், 36,000 ரூபாய். 3 அடி எடுத்தீங்கன்னா 38,000 ரூபாய் கொடுக்குறோம் டோர் உங்களுக்கு. சூப்பர். ஓகே சார். ஓகே ப்ரோ, அது மட்டும் இல்லாம வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ மக்கள் வாங்குற மக்கள் வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து அவேர்னஸ்லாம் வந்து சொல்றீங்க. அதே மாதிரி நேர்ல வரவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லி வாங்க வைக்கிறீங்களா? அது எப்படி ப்ரோ? அது மக்கள் ஏன்னா தெரியாம தான் வராங்கல்ல. இல்ல கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு கஸ்டமர் போறாங்கன்னா இதுதான் டோர் ஜிஐ சொல்லி வாங்கி கஸ்டமருக்கு சொல்றான். அதுல என்ன டெஃபினிஷன், வாட் இஸ் டெஃபினிஷன், எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் ஸ்பெக் அண்ட் டெஃபினிஷன் இருக்கும். அது சொல்றது இல்ல. புரியுது. நான் என் சேனல் பார்த்துதான் நான் வந்து கஸ்டமருக்கு தெரியுது, மக்களுக்கு என்னன்னு தெரியும் வாட் இஸ் ஸ்டீல் டோர் சொல்லிட்டு. ஸ்டீல்ல நிறைய குவாலிட்டி இருக்கு சார். டாடா ஸ்டீல், டாடா வெஹிக்கிள்ஸ் அவங்க ஓல்ட் ஸ்டீல் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி மஹேந்திரா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் யூஸ் பண்றாங்க. அந்த இன்னும் குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்றாங்க. அதுதான் டெஃபினிஷன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க, பேக்ல ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணிடுவாங்க. அது கஸ்டமருக்கு தெரியாது. உள்ள என்ன ஃபில்லிங் கொடுப்பாங்க அதுவும் தெரியாது. இன்னும் லாகிங் சிஸ்டம் தராங்க அதுவும் கஸ்டமர் தெரியாது. கஸ்டமர் வந்து உங்களுக்கு கஸ்டமர் அவேர்னஸ் ஆனது என் சேனல் மூலியமா தான் உங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா, ரொம்ப டீப்பா வந்து சொல்றீங்க எல்லாம். உண்மை சொல்லி சேல் பண்றது கஷ்டமே இல்ல சார். உண்மை சொல்லி சேல் பண்றது கஷ்டமே இல்ல. உண்மை சொல்லி சேல் பண்றது பிசினஸ் லாங் லாஸ்டிங்கா இருக்கும், கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒயிட் டோர் சொல்லுவாங்க. இது ஒயிட் டோர். இது 3 கேல், 3.4 கேல், 3 கேல், 4 கேல் இருக்கு. பிரீமியமா இருக்கு. ஆமா, ரொம்ப பிரீமியமா இருக்கும். டோரும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹை டெஃபினிஷன் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் இந்த கம்பெனி எடுத்த அந்த குவாலிட்டியில ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க குவாலிட்டி. பிரைஸ் மட்டும் செக் பண்ணி வாங்கிங்க. இது 3 கேல் சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 21,000 வரும். மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 23,000 ருபீஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பிரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஆக்சுவலி எல்லாம் மத்த பண்ணீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. நான் அந்த ஃபிட்டிங் சார்ஜ் வந்து காம்ப்ளிமெண்டரா கஸ்டமர் கொடுக்குறேன். நான் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தா அந்த ஆளுக்கு நான் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபிட்டிங். அந்த காம்ப்ளிமெண்டா கஸ்டமருக்கு ஃபிட்டிங் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. சோ இந்த டோர்ல என்னன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்டீல் டோர் ஒயிட் கலர் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி நினைப்பாங்களே. கிடையாது. ஒயிட் டோர் நீங்க மேல டெரஸ்ல பால்கனில வெயில் படத்துல போட்டீங்கன்னா தாங்கும் உங்களுக்கு தாங்கும். உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது, ஹீட் அப்சர்வ் பண்ணாது ஒயிட் கலர் உங்களுக்கு. ஒரு 10 வருஷம் ஆனா கூட கலர் ஃபேட் ஆனா கூட நீங்க ஈஸியா பெயிண்ட் அடிச்சுக்கலாம். சாதாரண ஒரு பெயிண்டர் கூப்பிட்டு ஸ்ப்ரே அடிச்சு இதே மாதிரி ஆயிரும். சோ உழைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் இப்படியே உழைக்கும். ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு. மெயின்டெனன்ஸே கிடையாது உங்களுக்கு. அதனால கோலின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சோப் பவுடர் போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க டோர் வந்து சேஞ்ச் பண்றது ஃபியூச்சர்ல இருக்காது உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் வருவாங்க, சார் இப்பதான் போய் டோர் போட்டேன் திருப்பி 2 வருஷம் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு வாட்டி போட்டு லைஃப் டைம் 15 இயர்ஸ் தான் சார். நிறைய பேர் சொல்ல லைஃப் டைம் நினைச்சுப்பாங்க. லைஃப் டைம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆஸ் பர் த கன்சூமர் ஆக்ட் 15 இயர்ஸ் தான் உங்களுக்கு லைஃப் டைம் தான். அது மேல யாரும் லைஃப் டைம் சொல்ல முடியாது. இதுதான் ஆஸ் பர் ரூல் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஒரு டோர் இருக்கு. இது ரொம்ப நல்ல டோர். இது வந்து 3 கேல் வித் பிரெஞ்ச் ஹேண்டில் வந்துரும். பெட்ரூம் டோர் அண்ட் பிரெஞ்ச் ஹேண்டில் கொடுத்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் டோர் உங்களுக்கு. ஆமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இது டோர் வந்து 3 கேல், 3.4 கேல், 3.5 கேல், 4 கேல் இருக்கு. இந்த மாதிரி இன்டீரியர் இருந்தா கூட அவுட்ஸ்டாண்டிங் லுக் கொடுக்கும் டோர். இது உங்களுக்கு இன்டீரியருக்கு அவுட்ஸ்டாண்டிங் லுக் கொடுக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு டோர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட் நாங்க எடுத்துருக்கோம். இந்த டோர் பாத்தீங்கன்னா பார் ஹேண்டிலோட வந்துடும். பார் ஹேண்டிலோட 3 அடியில நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கோம். இதே பார் ஹேண்டில் 3 அடி வித் சிங்கிள் லாக் பெட்ரூம் போடலாம், மல்டி லாக்கும் போடலாம். 3.4 இருக்கு, 3.7 இருக்கு, 4 அடி இருக்கு. நம்ம கிட்ட டோர் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட டோர் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு லக்ஸரி டோர் கேட்பாங்க. லக்ஸரி டோர் இருக்கு. லக்ஸரி டோர்லயே நிறைய கேட்டகரி இருக்கு சார். நான் சொன்னேன்ல, கேஸ்டல் மில்லியம், கேஷல் அலை, ஜிஐ எல்லாம் இருக்கு. நிறைய கஸ்டமர் தெரியாது. அந்த அவேர்னஸ்க்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்க உங்க வீடியோ மூலியமா கஸ்டமர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஸ்டீல் டோர் பத்தி இன்னும் டீடைல் தெரியணும்னா சையத் ஸ்டீல் டோர் சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார்.